மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மே மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமரப்போகின்றார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 12க்கும் 3க்கும் உரியவர். 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது விரையாதிபதி. அப்போது 12 அப்படிங்கிறது அசுபஸ்தானம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். ஒரு விதத்தில் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் மீண்டும் மறையப் போகின்றார். இங்கே தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இதுவரைக்கும் மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6ல் மறைய போகிறார். அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் வருவது நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிறப்பான விஷயம். அதான் ஓப்பனிங்கில் சொல்லிட்டேனே, ஒரு விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு தைரிய வீரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்துக்கு போய் பயிற்சியாகி அமர்ந்துட்டார். இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவானும் பயிற்சியாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவார், தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பார். ஒரு மிக அற்புதமான ஒரு நல்ல சுபத்துவத்தை பெறக்கூடிய, நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய, தொட்டதிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த மகர ராசி இருக்குது. அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். சார், நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான். காணொளியில் மகர ராசிக்கு அபாரம், ஆகா, ஓஹோ, அற்புதம் அப்படிங்கிற பலனை கொடுத்துருங்க. நிஜ வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஐயா, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு விடிவு காலமே தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ராசி பலன் சொல்கிறது ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள். கோச்சார கிரகங்கள் எந்தெந்த பாவகத்தில் வருகின்றதோ அந்த பாவகத்தின் வழியாக அந்த ஜாதகருக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சுய ஜாதங்களில் நமக்கான நடக்கிற தசாபுத்திகள் யோக தசையா அல்ல அவயோக தசையா அல்லது கர்ணநாதனுடைய தசையா அல்லது 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியினுடைய தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் இந்த கோச்சார பலனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகியதையை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு சொல்லக்கூடிய இந்த பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. இந்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் போய் இருப்பது நல்ல விஷயமா அப்படிங்கிறத நாம் எடுத்து பார்த்தோமையானால், இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம், கடினமான உழைப்பு ஸ்தானம். மகர ராசி நண்பர்கள் உண்மையாகவே இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. எதிர்நீச்சல் அப்படின்னா தண்ணியில் அடித்தா நீந்தி வந்துடலாம் ஐயா, தரையில் அடித்தா அந்த மாதிரி சில பேருடைய மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கடுமையான போராட்டங்களைத்தான் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த விதத்தில் எக்கச்சக்கமான மன உளைச்சல், மன நிம்மதி குறைபாடு, வருமான குறைபாடு, பற்றாக்குறைகள், செலவினங்கள் அதிகம், தொழில் முறையில் வேலைவாய்ப்பு முறையில் மிகப்பெரிய நஷ்டங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திருப்திகரமான ஒரு பலாபலனை அடைய முடியாத கட்டாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு. இப்போது இதுவரைக்கும் 7.5 சனி விலகி இப்போது தான் 1 மாத காலம் ஆகிறது. இந்த 1 மாத காலம் அப்படிங்கிறது ஏதோ மிகப்பெரிய கண்டத்துலேருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்றதான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த கண்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த கஷ்டகாலங்கள் அப்படிங்கிறது ஏதோ சில விஷயங்களுக்காக, ஒரு நல்ல விஷயங்களுக்காக அடுத்தடுத்து நம்ம ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தின் உச்சத்துக்கு போக போகிறோம். அப்போது இந்த பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு போகின்ற பொழுது இதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் தெளிவாக கற்றுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய நல்ல பொருளாதாரத்தில் போய் இருக்கின்ற பொழுது வாழ கற்றுக்கொள்ள போகிறோம். அவ்வளவுதான். இனிமேல் யார் எப்படி
யார் யார் எப்படி இருப்பாங்க, யார் யார் எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிருவாங்க, கொடுக்கல் வாங்கல் யாருக்கிட்ட வைக்கணும், யாரையெல்லாம் நம்பணும், யாரையெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதாவது மகர ராசி நண்பருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது நம்முடைய உறவுகளெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வாங்கி அனுபவித்தவங்க தான். ஆனால் ஏன் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இரக்க குணம் அதிகமாகவே இருக்கும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் போய் வாழ்ந்து 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 தனக்குன்னு ஒரு தேவையை வச்சுக்கிறாம வாழ்ந்தவங்களும் இந்த மகர ராசி நண்பர்கள். எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, கேட்ட உடனே உதவி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மகர ராசி நண்பர்கள். கருணையின் அடிப்படையில் கருணை காட்டுறதுல மன்னர்கள். அப்படியெல்லாம் இருந்தும் இன்று மகர ராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கடந்த காலம் அப்படிங்கிறது 7.5 சனியில் நம்ம மீண்டும் வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானம். அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது 12ஆம் இடம் அப்படிங்கிற அயன சயன போக விரயஸ்தானம், தன் வீட்டை தானே பார்க்கின்றார். அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். இங்கே என்னையா நடக்கும்? 14ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலையில் போய் உட்கார போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் பாதாளத்தில் நஷ்டத்தில் போயிட்டுருக்கிற தொழில் செஞ்சவங்க எல்லாருமே இப்போ மறுபடியும் மீண்டும் வெளியில் வரப்போகிறோம். ஆமாம், விட்ட தொழிலை புதுப்பித்து மறுபடியும் எடுத்து செஞ்சு அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பில் மகர ராசி நண்பர்கள் தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க. ஆர்டரெல்லாம் தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. மகர ராசி நண்பர்களுக்கு ஏதாவது உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தேடி வரும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு வருஷம் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்றது மிகப்பெரிய யோகத்தை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போது ஜீவனம் வருமானம் மிக பலமாக இருக்க போகின்றது. இது வரைக்கும் தொழிலே ஓடலைங்க. தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம். கடனை வாங்கி போட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த கடனை எப்படித்தான் கட்ட போகிறனோ, இல்லை செய்கிற தொழிலை செய்யலாமா, விட்டுட்டு ஓடலாமா அப்படிங்கிற சிந்தனையிலலாம் இருக்கிறேன். அப்படியெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? இனிமேல் பயமே தேவையில்லை. கண்டிப்பாக மிகப்பெரிய பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. வேலையில் இதுவரைக்கும் கடைநிலை ஊழியராக இருந்தேன், எனக்கு ஒரு பதவி ப்ரொமோஷன் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குரு பார்க்கும் 10ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. அப்போ உயர் பதவி, உயர் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதற்கான சம்பள உயர்வு உண்டு. உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்யக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஒரு பதவியில் உட்கார்ந்துருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் உண்டு. புரியுதுங்களா? அப்போ அதாவது எதில் இருந்தாலும் உயர் பதவி அப்படிங்கிறது. ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிறோம், அங்கே கூட அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே 4 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி மகர ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு கையஸ்டாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. கைவலி, கால்வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, குறுக்கெலும்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடுப்பு வலி, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எக்கச்சக்கமான இன்னல்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஐயா. மருத்துவ செலவுகள் ஆகாத செலவாக இருக்குது. ஆனாலும் என்னுடைய நோய் நொடி உபாதைகள் தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்தடுத்து முன்னேற்றம் தான். நீங்கள் தாராளமாக அப்படிங்கிறது 60 வயசுக்காரவங்க கூட 25 வயசு இளந்தாரி மாதிரி நல்லா நடந்து போகலாம். கைவலி, கால்வலி எல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஒரே ஒரு விஷயம், இந்த மகர ராசி நண்பர்கள் தினமும் ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ செருப்பே போடாமல் நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இந்த கால் வலி, முழங்கால் வலி எல்லாம் மாறும். நீர்பிடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதனால் வீக்கங்கள் எல்லாம் குறையும். இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யுங்க. இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மகர ராசி நண்பர்களுக்கு. புரியுங்களா? அதுக்கப்புறம் இது மாதிரி வீடு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் விஸ்தரிப்பு பண்ணுறது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்தேன். ஒரு மிகப்பெரிய வீட்டுக்கு நான் குடி போகிறேன். ஒரு ஒத்தியோ வாடகையோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீட்டுக்கு போனால் தான் எனக்கு சரியாகும் போல் தெரியுது. பிள்ளைகளுக்கான கல்யாணம் காட்சி வைக்கிறேன், வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது, அதனால் 4 பேர் வந்தால் தங்குறதுக்கு இடம் இல்லை, இப்படியெல்லாம் உங்கள் சிந்தனைகள் தோன்றும். ஆனால் செயல்பாட்டு கட்டாயம் கொண்டு வந்துடுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு.
யார் யாரெல்லாம் கடனுக்காக உங்களை வசப்பாடினாங்களோ அவங்கெல்லாம் வர வர டக்கு டக்குன்னு இந்தா அவன் காசை பிடி, தூக்கி எறிஞ்சிறேன், வாங்கிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போது இதுக்கெல்லாம் எங்கிட்ட இருந்துங்க பணம் வரும்? அதுதான் உங்களுக்கு 10ல் வருமானம் வருதே. நல்ல வேலையில் இருக்க போகிற வருமானத்தை ஈட்ட போகிறோமே. ஜீவனஸ்தானம் வலுப்பெற்றாச்சுன்னா வருமானம் வந்துருச்சுன்னா இங்கே கடனுக்கு என்ன வேலை? உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்துருச்சுன்னா கடனுக்கு என்னையா வேலை? அடைச்சி விடலாம், நம்பிக்கையோடு இருங்க. புரியுதுங்களா? பிள்ளைகளுக்காக நிறைய செலவழிப்பீங்க. பிள்ளைகளோட வேலையை நிறைய செலவழித்து அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த வேலைக்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதை அடையணும், எந்த லட்சியத்தை அடையணும்னு சொல்லி நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 14ஆம் தேதி வரை தான் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் போயிட்டுருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி கனிகளை நீங்கள் பறிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. தைரியமாக, தன்னம்பிக்கை, சந்தோஷமாக இருங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடங்கிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுய ஜாதகத்தில் உங்களுடைய 10ஆம் அதிபதி, மகர ராசிக்கு 10ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஒருவேளை 6ஆம் இடத்தில் இருந்தால் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. 8ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக தொழில் ரீதியாக நம்ம போட்ட முதல் எடுக்கிறவங்களையும் போதும்னு ஆயிரும். 12ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலில் ஏகப்பட்ட விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்த்து கரெக்டாக நடந்துக்குங்க நண்பர்களே. நிச்சயமாக மற்றபடி தொழில் அப்படிங்கிறது தாராளமாக செய்யலாம். சுயஜாதகத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அது கொஞ்சம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை நீங்கள் தொடங்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை மறுபடியும் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறேன், மாற்றிக்கலாமா? தாராளமாக மாற்றிக்கலாம். இந்த என்னோட சொந்த ஊரில் வேலை பார்த்துருக்கேன், வெளியூர் போகலாமா? தாராளமாக வெளியூரில் போய்க்கலாம். வெளி மாநிலம், வெளிநாடு பயணத்தை சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை தானேயா குரு பகவான் பார்க்கின்றார் 6லிருந்து. அப்போ 6ஆம் இடம் உழைப்பு, வேலை, வருமானத்தை தேடி எங்கே போகிறோம்? வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய்க்கலாம். அதற்கான பாக்கியம் உண்டு. அதற்கான பாக்கியத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இனி அடுத்தடுத்து சுப செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும். எப்படி? வீண் செலவுகள் அல்ல, சுப செலவுகள். தேவைக்கு மட்டுமே செலவு செஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் கல்யாணம் காட்சி வைக்க போகிறோம், கட்டாயம் சுப செலவு தான். வீடு கட்ட போகிறோம், கட்டாயம் சுப செலவு தான். வண்டி வாகனங்கள் வாங்க போகிறோம், கட்டாயம் சுப செலவு தான். பிள்ளைகளுக்கான செலவு கட்டாயம் சுப செலவு தான். மனைவிக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம், அதுவும் சுப செலவு தான். இப்படி எல்லா விஷயங்களுமே சுப செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதற்கான பண வரமும் உண்டு. அப்போ திருப்திகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்போது சுப செலவுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் பணம் கண்டிப்பாக வரும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஐயா, இது வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? எப்போ பார்த்தாலும் சண்டையும் சத்தமாகவே போயிட்டு இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். உறவுகள் வந்தால் ஏதாவது 1, 2 சொல்லி சண்டையை போட்டுக்கிட்டு எங்களை குடும்பத்துக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு பல வாக்கில் பிரச்சனைகளெல்லாம் இருந்தோம் ஐயா. கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை, எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிறேன், அவர் சொன்னால் நான் கேட்க மாட்டேங்கிறேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் பண்ணிக்கிட்டு நிம்மதி சந்தோஷ குறைபாடோடு இருந்தோம் ஐயா. இதெல்லாம் எப்போ தான் மாறும்னு காத்து கிடந்தானே, இப்போ தான் மாறும். ஏனென்றால் இந்த 6ல் இருக்கிற குரு பகவான் 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது குடும்பத்தில் ரொம்ப ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அப்படிங்கிறது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு சொன்னால் ஒருத்தர் கேட்கக்கூடிய அமைப்பு, ஒருத்தர் சொன்னால் கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. இது வரைக்கும் மகர ராசி நண்பர்கள் என்னென்னமோ பேசணும், எடுத்து என் வாக்கை மதிக்க மாட்டேங்க, என் சொல்வாக்கை கேட்க மாட்டேன்றாங்க ஐயா. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி அதை கவலையெல்லாம் விட்டுருங்க. தாராளமாக உங்கள் சொல்லுக்கும் வாக்குக்கும் மரியாதை உண்டு. உங்கள்கிட்ட ஐடியா ஆலோசனை கேட்கறதுக்கு 4 பேர் நிச்சயமாக இருப்பாங்க. இனிமேல் உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் சொல்ல கேட்டிருக்க மாட்டாங்க, இனிமேல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் குருவானுடைய பார்வை விழுகின்றது. ராகு வேற ஆல்ரெடி அங்கே வந்துடுவார். அப்போ நம்ம வாட்டுக்கு கண்டதெல்லாம் பேசி என்னென்னமோ மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசி அதெல்லாம் என்னென்னமோ செய்யணும்னு நினச்சிருப்போம். இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டோம். தேவைக்கு மட்டுமே பேச போகிறோம். தேவையான விஷயங்களை மட்டுமே பேசி குடும்பத்தை எப்படி வழிநடத்துறது அப்படிங்கிற ஒரு வரைமுறையோடு நம்ம போக போகிறோம். அதனால் பிரம்மாண்டமான குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நமக்கு மகர ராசிக்கு என்னையா குறைபாடு? குறைகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் நிறையே. அப்போது இந்த மே மாதம் அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு
முற்பகுதி கொஞ்சம் சிரமமா இருக்கும். பிற்பகுதி ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து, அடுத்து, அடுத்தடுத்து உங்களுக்கான முயற்சி முன்னேற்றங்கள தட்டி விட்டு போய்க்கிட்டே இருங்க. போற பக்கமெல்லாம் பணம் தான். போற பக்கமெல்லாம் காசு தான். சம்பாத்தியத்தின் உச்சத்தில் இருக்க போறோம். சகல பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு, நிம்மதி, சந்தோஷத்த மட்டுமே நம்ம அடைய போறோம். அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த ஒரு சிக்கல்கள் தீர்ந்து, பண வரவுல இருக்கிற சிக்கல்கள் தீர்ந்து, பொருளாதார ரீதியாக நல்லதொரு நிலைமைக்கு வருவோம் என்று கூறி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.